வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திரமான மற்றும் நீதியான சூழலில் மக்கள் வாக்களிக்க இடமளிக்குமாறு மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் தேர்தல்கள் ஆணையாளரிடம் வேண்டுகோள். குண்டர்களின் அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் தலை சாய்ப்பதில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு. பிரதியமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர மற்றும் ஊவா மாகாண சபை அமைச்சர் செந்தில் தொண்டமான் ஆகியோரை கைது செய்யுமாறு பிடியாணை. நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் ஒரே விதத்தில் அபிவிருத்தி செய்ய முடிந்ததாக ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக மைத்ரிபால சிறிசேன கருத்து. ஒருபோதும் கட்சியை விட்டு செல்வதில்லை என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. அனைத்து மாகாணங்களையும் ஒரே விதத்தில் தம்மால் அபிவிருத்தி செய்ய முடிந்ததாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். திஸ்ஸமஹாராம தெபரவிப மைதானத்தில் இன்று காலை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். புத்தள பெல்வத்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்புடன் ஜனாதிபதி இன்று பிரசார பணிகளை ஆரம்பித்தார். பலவத்த சிவனங்கல தொழிற்சாலைகளை விற்றார்கள். மீண்டும் அவற்றை நான் மீட்டெடுத்தேன். தற்போது உங்களின் சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றோம். கரும்புக்கு அதிக விலை வழங்கப்படுகிறது. அரசு சேவையில் இம்முறை 1,50,000 பேரை இணைத்துக் கொள்கின்றோம். அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்வதை உடனடியாக நிறுத்துவதாக இவர் கூறுகிறார். அவருக்கு இவற்றை நிறுத்த முடியாது, உரமானியத்தை நிறுத்த முடியாது என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் 9ஆம் தேதி காலை தேர்தல் முடிவுகள் வரும்போது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருப்பார். ஜனாதிபதி வரை இதன்போது மக்கள் பிரதிநிதிகளும் கருத்து தெரிவித்தனர். புலிகளை அழிக்க முடியும் என்று நாம் நினைத்தோமா? இல்லை. ஆனால் அதை செய்தார். அதன் பின்னர் வேறு எதுவும் தேவையில்லை. ஜனாதிபதி எம்மை காப்பாற்றுகின்றார் என்று மக்கள் கூறினார்கள். ஆனாலும் எதனையும் கேட்காமல் பாரிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்த தலைவரை தற்போது இந்த குழுக்கள் ஒன்றிணைந்து விரட்டுவதற்கு முயற்சிக்கின்றனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை 2005ஆம் ஆண்டு நீங்கள் ஜனாதிபதியாக்கியதன் பின்னர் தான் உங்களின் வாக்குகளுக்கு பெறுமதி இருக்கிறது என்று கூறுகின்ற அளவுக்கு இந்த கிராமங்களுக்கு அபிவிருத்தியை வழங்கினார். இந்த நாட்டில் மாற்றத்தை தேடுகின்றவர்களுக்கு உண்மையான மாற்றம் கிராமங்களில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை 8ஆம் தேதி காண்பிக்க வேண்டும். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை மொனராகலை புத்தள பொத்துப்பத்திர ரஜமகா விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மேலும் ஒரு மக்கள் சந்திப்பு திஸ்ஸமஹாராம தெபரவெவ மைதானத்தில் நடைபெற்றது. රටේ සංවර්ධනය ගැන කතා කරනකොට අද මුළු රටම කතා කරනවා හම්බන්තොට දිස්ත්‍රික්කය. அபிவிருத்தி குறித்து கதைக்கின்ற போது முழு நாடும் ஹம்பாந்தோட்டை பற்றி கதைக்கின்றனர். சிலர் மீது குற்றம் சுமத்துகின்றனர். விமான நிலையம் அமைப்பதற்காக குற்றம் சுமத்துகின்றனர். அதிவேக வீதியை அமைக்கின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் ரயிலில் ஏறினால் சில மணித்தியாலங்களில் கொழும்புக்கு செல்ல முடியும். அத்தோடு குளிரூட்டப்பட்ட ரயிலும் சேவையில் ஈடுபடும். நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற போது கொழும்பு மாத்திரம்தான் தென்பட்டது. இந்த பகுதி 2ஆம் தாய்ப்பிள்ளை போன்றுதான் கவனித்தார்கள். அதை நாங்கள் இல்லாது செய்ததோடு யாழ்ப்பாணத்தையும் விடுவித்து வடக்கையும் இவ்வாறு அபிவிருத்தி செய்திருக்கிறோம். அதனால் இவர்கள் தற்போது அச்சத்தில் இருக்கின்றனர். தற்போது இதனையும் ஜில்மாட் என்று கூறுவார்கள். வாக்கெண்ணும் போதும் ஜில்மாட் என்று கூறுவார்கள். எங்களுக்கு கணனி ஜில்மாட் தேவையில்லை. மக்கள் சரியாக ஜில்மாட் செய்வார்கள். இதன்போது சஜித் பிரேமதாச தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். சஜித்துக்கும் தற்போது வெறுப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மேடையில் ஏறாவிட்டாலும் பிலியந்தல மேடையிலேனும் ஏறுவாரோ தெரியாது. அங்கேயே இருக்குமாறு நான் அவருக்கு கூறுகிறேன். ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சி அடையாது பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சி அடையாது பார்த்துக் கொள்ளுமாறு நான் கூறுகிறேன். என்னுடைய பக்கம் வராவிட்டால் பிரச்சனை இல்லை, வாக்களித்தால் போதும்.
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தாம் கட்சியிலிருந்து விலகப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சாஜித் பிரேமதாச கொலன்ன பகுதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். සජිත් ප්‍රේමදාස මෛත්‍රීපාල මැතිතුමාගේ වේදිකාවේ மைத்திரிபால சிறிசேனவின் பிரசார மேடைகளில் சஜித் பிரேமதாசவை காணவில்லை எனவும் அவர் கட்சியிலிருந்து விலகி பிரதமர் பதவிக்காக செல்ல உள்ளதாகவும் கூறுகின்றனர். சில்லறைத்தனமான பிரதமர் பதவிக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் என கேட்கின்றேன். நாட்டில் எதிர்கால தலைவராக எம்மை மக்கள் நியமிக்க உள்ள சந்தர்ப்பத்தில் கட்சியை விட்டு செல்வதா என சிலர் எம்மிடம் கேட்கின்றனர். தெபரவெவையில் நடைபெறும் கூட்டமைப்பின் கூட்டத்திற்கு பிரேமதாசவின் மகன் செல்வதாக கூறுகின்றனர். இதுதான் அரசாங்கத்தின் வாங்குரோத்து நிலை. இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் எந்த அளவுக்கு வீழ்ச்சி கண்டுள்ளார்கள் என்பதை பாருங்கள். தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் பொய்களை கூறுகின்றனர். இன்னும் இருக்கின்ற 48 மணித்தியாலங்களும் மிகவும் முக்கியமானது. இந்த சந்தர்ப்பத்தில் வரப்பிரசாதங்களாக சில்லறைத்தனமான அரசியல் தீர்வுகளை சாஜித் பிரேமதாச எடுக்கப் போவதில்லை. புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் ஒருமைப்பாட்டிற்காகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக இதன்போது மைத்திரிபால சிறிசேன கூறினார். ඉතාම පැහැදිලිව කියන්නට ඕන මම අපේක්ෂකයා වශයෙන්ුත් ඒ වගේම අපි සංවිධාන වශයෙන්ුත් කිසියම් ආකාරයකින් කිසිදු ද්‍රවිඩ සංවිධානයේ සමග හෝ මුස්ලිම් කොංග්‍රසයේ සමග හෝ කිසිම ආකාරයකින් රට බෙදීමක් බලය බෙදීම එවැනි කරුණු සම්බන්ධයෙන් කුමන ආකාරයක අපි රහස්‍ය හෝ විවෘත ගිවිසුම් ඇති කරගෙන නැහැ අත්සන් කරගෙන නැහැ. මේ එක්වී සිටින සියලු දෙනාම අපි නිකුත් කර ඇති පොදු මැතිවරණ ප්‍රකාශනයේ කටයුතු දින 100 වැඩපිළිවෙල මේ සම්බන්ධයෙන් තමයි අපේ සම්පූර්ණ එකඟතාවයේ තියෙන්නේ. ඉන් බාහිරව කිසිදු ඊට විකල්ප වූ வேட்பாளர் என்ற வகையில் நானோ எமது அமைப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புடனோ அல்லது முஸ்லிம் காங்கிரசுடனோ எவ்வித உடன்படிக்கைகளிலும் கைச்சாத்திரவில்லை. நாட்டை பிளவுபடுத்துவது தொடர்பிலோ அல்லது வேறு விடயங்கள் தொடர்பிலோ இரகசிய அல்லது பகிரங்க உடன்படிக்கைகள் எம்மிடம் இல்லை. அவ்வாறு எந்த உடன்படிக்கையிலும் நாம் கைச்சாத்திரவில்லை. எமது 100 நாள் திட்டம் தொடர்பிலேயே நாம் அனைவரும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம். அதனை விடுத்து மாற்று உடன்படிக்கைகள் இல்லை என்பதனை தெளிவாக கூறுகின்றோம். அத்துடன் நாம் வெற்றி பெற்ற பின்னர் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் வகையில் பொறுப்புடன் செயற்படுவோம் என்பதனை நான் தனிப்பட்ட ரீதியிலும் எமது அமைப்பு சார்பிலும் கூறுகின்றேன். எமது நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதுடன் தேசிய பாதுகாப்பினையும் பாதுகாப்போம் என்பதனை கூற விரும்புகின்றோம். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கூறுவதென்றால் ஜனாதிபதியிடம் இருக்கும் வரையறையற்ற அதிகாரங்களை பாராளுமன்றத்தின் அமைச்சரவைக்கு வழங்குவதுடன் நீதிமன்றத்துக்கான அதிகாரத்தையும் வழங்குவோம் என்பதனை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 10ஆம் தேதி நான் ஜனாதிபதியாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பாதுகாப்பு அமைச்சு பதவியை மாத்திரமே நான் வகிப்பேன். முப்படை ஜனாதிபதியின் பொறுப்பில் இருக்கும். வடக்கிலிருந்து ராணுவம் வெளியேற்றப்பட மாட்டாது. அதே போன்று நாட்டை பிளவுபடுத்த எவ்வகையிலும் சந்தர்ப்பம் வழங்கப் போவதில்லை. குறிப்பாக எல்டிடியை மீண்டும் தலைதூர்க்க சந்தர்ப்பம் வழங்கப் போவதில்லை. ஈழம் தொடர்பில் குரல் எழுப்புவதற்கான பின்புலத்தை உருவாக்க இடமளிக்க மாட்டோம். ස්ථීර මේ රටේ LTTට උලුස්සන්න නැත්නම් ඊළම්වාදීන්ට හඬනගන්න එවැනි පසුබිමක් ඇති වෙන්න කිසි විටකත් අපි ඉඩ දෙන්නේ නැහැ කියන බොහොම පැහැදිලි වූ ප්‍රකාශය අපි කරන්නට ඕනේ. நியாயமான தேர்தலுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு மைத்ரிபால சிறிசேன இதன் போது கோரிக்கை விடுத்தார். මම ඉතාමත්ම ගෞරවයෙන් ඒ සියලු දෙනාගෙන් ඉල්ලා සිටිනවා අපි සාමකාමී මැතිවරණයකට කැපෙමු. අපි யுக்திசாகர அமைதியான ஒரு தேர்தலுக்காக நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அவ்வாறு நடந்து கொள்ளுமாறு நான் அனைவரிடமும் கௌரவமாக கேட்டுக் கொள்கின்றேன். வன்முறைகளை எதிர்ப்போம். அஹிம்சைவாதிகளாக இந்த தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். இறுதியாக மக்கள் வழங்கும் தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாத்து செயற்படுவோம். வெற்றியின் பின்னர் சட்டவாட்சியை பாதுகாத்து அரச சேவையை சுயாதீன மற்றும் பக்கச்சார்பின்றி முன்னெடுத்து போலீசார் சட்டத்தையும் அமைதியும் பாதுகாப்பதை போன்று பக்கச்சார்பற்ற நிறுவனமாக எமது போலீஸ் திணைக்களத்தை மாற்றி அரசாங்கம் என்ற வகையில் செயற்படுவோம். සාමය රකින්න වගේම අපක්ෂපාතී ආයතන බවට පත් කරමින් අපි රජයක් විදිහට කටයුතු කරන බව බොහොම පැහැදිලිව කියන්නට ඕනේ. எதிர்வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து தமிழ் மக்களும் வாக்களிக்க வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிடுகின்றார். இதுவரை காலமும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினைகளை தற்போது சிங்கள மக்களும் அனுபவிப்பதன் காரணமாக பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2005ஆம் ஆண்டு தமிழர்களை ஏமாற்றியதனால் அல்லது தமிழர்கள் ஏமாந்ததால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததாகவும் அதன் பின்னர் நாட்டில் குடும்ப ஆட்சி நீடித்ததாகவும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எனவே நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதனாலோ அல்லது முகவரியில்லாத வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களிப்பதனாலோ குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன ஜனநாயகம், ஒற்றுமை மற்றும் ஒன்றிணைவு போன்ற விடயங்களை முன்னிறுத்தி செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ளமையினால் அவரே இம்முறை தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் வடமாகாண முதலமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை மாற்ற மைத்ரிபால சிறிசேன முன்வந்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதித்துறையையும் அரசாங்க பொதுச் சேவைகளையும் அரசியல் அடிமைத்தனத்தில் இருந்து அகற்ற உள்ளதாக மைத்ரிபால சிறிசேன உறுதியளித்துள்ளதனால் அவருக்கு வாக்களிப்பதனால் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த முடியும் என சி வி விக்னேஸ்வரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எனவே தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் சிந்தித்து இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அன்னத்திற்கு புள்ளடியிட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜாதிக உரிமைய கட்சியும் ஜனநாயகத்தை மதித்து பொது எதிரணியுடன் ஒன்றிணைந்துள்ளமையினால் மக்களின் பிரச்சினைகளை அவர்களுடன் பேசி தீர்க்க இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதனையும் மக்கள் மறந்துவிடக் கூடாது என சி வி விக்னேஸ்வரன் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறி அரசு ஊடகங்களூடாக முன்னெடுக்கப்படும் பிரசார நடவடிக்கைகள் தொடர்பில் தான் மிகவும் கவலையடைவதாக புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அம்பிலிப்பிட்டியவில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொலன தேர்தல் தொகுதியின் அம்பிலிப்பிட்டிய பொது மைதானத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இன்று இரவு 12 மணியுடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவடைகின்றன. எனினும் ஊடகத்தை பயன்படுத்தி நாட்டின் எந்த ஒரு அரசு தலைவரும் அரசாங்கமும் செயற்படாத விதத்தில் மிகவும் மோசமாக தேர்தல் சட்டங்களை மீறி அரசு ஊடகங்களை மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்துகின்றார். தேர்தல் ஆணையாளரின் உத்தரவுகளை பின்பற்றுவதில்லை. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கும் சுயாதீன தொலைக்காட்சிக்கும் மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். அதாவது தேர்தல்கள் ஆணையாளரை பொருட்படுத்தாது எதிர்வரும் 72 மணித்தியாலங்களுக்குள்ளும் தனது பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசாங்கம் எனது பெயரை கூட சரியாக கூறுவதில்லை, எனது பெயருக்கு அஞ்சுகின்றனர். இன்னும் 48 மணித்தியாலத்தில் நீங்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்றதன் பின்னர் உங்கள் மனச்சாட்சியிடம் இது ஐக்கிய தேசிய கட்சியா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா, மக்கள் விடுதலை முன்னணியா, தமிழ் தேசிய கூட்டமைப்பா அல்லது முஸ்லிம் காங்கிரஸா என கேளுங்கள். அது பிரச்சனை அல்ல. அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள். நாட்டை பாதுகாப்பதா அல்லது ராஜபக்சவின் குடும்பத்தை பாதுகாப்பதா என்பதை அவரவர் தங்கள் மனச்சாட்சியிடம் கேட்டுக் கொள்ளுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. சுதந்திரமான மற்றும் நீதியான சூழலில் மக்கள் வாக்களிக்க இடமளிக்குமாறு மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் தேர்தல்கள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மல்வத் மகாநாயக்க திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தராக்கித்த தேரர் ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஜனநாயக தேர்தல் நடவடிக்கையானது சுதந்திரமாகவும் நீதியாகவும் பக்கசார்பின்றியும் இடம்பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதன் மூலம் சர்வதேச மட்டத்தில் நட்பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் மகாநாயக்க தேரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது நாட்டின் பல பகுதிகளிலும் பதிவாகியுள்ள சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தல், கொலை, அச்சுறுத்தல்கள் போன்றவை தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு மகாநாயக்க தேரர்கள் தேர்தல்கள் ஆணையாளரிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதுவரை தமக்குரிய கடமையை நியாயமாகவும் பக்கசார்பின்றியும் முன்னெடுப்பதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் எடுக்கும் முயற்சிகள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வடமாகாண மக்களை குழப்பும் வகையில் அரசு தரப்பினால் மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக போலி பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுவதால் வடமாகாண மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்தியுள்ளார். இதற்கமைய மக்களை குழப்பும் வகையில் துண்டு பிரசுரங்களும் மாதிரி வாக்குச்சீட்டுகளும் விநியோகிக்கப்படுவதாக வடமாகாண அவைத்தலைவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மாவட்டங்களில் மைத்திரிபால சிறிசேனவின் அன்னம் சின்னத்திற்கு பதிலாக முச்சக்கர வண்டி சின்னத்தை பதிலீடு செய்து இன்று பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஏமாறாது அவதானத்துடன் இருக்குமாறு சி வி கே சிவஞானம் கேட்டுக் கொண்டுள்ளார்.
சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்காக தமது உத்தியோகத்தர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய பிரசார நடவடிக்கைகள் யாவும் இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெற உள்ளதுடன் எதிர்வரும் 8ஆம் தேதி காலை 7 மணிக்கு வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளது. தற்போது வன்முறைகள் அதிகரித்து வருகின்றமை தொடர்பில் நான் மிகவும் கவலை அடைகின்றேன். நேற்றிரவும் துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்று பதிவானது. நேற்று முன்தினமும் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது. தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை தடுக்க முடியாமல் போனால் குறித்த பகுதிகளில் மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டிய நிலை எமக்கு ஏற்படும். நாம் ஒருபோதும் குண்டர்களின் செயற்பாடுகளுக்கு தலை சாய்க்கப் போவதில்லை. எமது உத்தியோகஸ்தர்களை தாக்குவதாலும் அவர்களை துன்புறுத்துவதாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாலும் அவர்கள் மென்மேலும் வலுவடைவார்களை தவிர எமது உத்தியோகஸ்தர்களை அச்சமடைய செய்ய முடியாது என அனைத்து அரசியல் குண்டர்களுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தாக்குதல் மூலம் இதனை சாதிக்க முடியும் என நினைக்கின்றனர். அனைத்து தேர்தல்களிலும் இவ்வாறு இடம்பெறுகின்றது. இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் சீர்குலைந்துள்ளமையே இதற்கு காரணமாகும். தேர்தல் உத்தியோகஸ்தர்கள் அனைத்தும் அறிந்தவர்களைப் போன்று அனாவசிய செயற்பாடுகளில் ஈடுபட முயன்று தாக்குதல்களுக்கு இலக்காவதாக பலர் கூறுகின்றனர். கேட்டு அடிவாங்குவதாக கூறுகின்றனர். நாம் கேட்டு அடிவாங்கினாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். கேட்டு அடிவாங்குவதற்கேனும் சென்றால் மாத்திரமே சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். எமது உத்தியோகஸ்தர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் நாம் இருவரை அனுப்புவோம். ඉල්ලං කන්නාරේ කවුරුහරි ගියොත් තමයි නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ. අපි ඉල්ලං කෑවත් අපි නීතිය ක්‍රියාත්මක කරනවා. අපි ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி ஊடக சந்திப்பு கொழும்பில் இன்று இடம்பெற்றது. ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාව ඝාතනයට ලක්කරේ ප්‍රභාකරන් ஜனாதிபதி பிரேமதாசவை கொலை செய்தது பிரபாகரன் என்பது நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். அது சஜித் பிரேமதாசவிற்கும் தெரியும். தனது தந்தையை கொலை செய்த கொலைக்காரனுக்கு மரியாதை செய்யும் மேடையில் சஜித் பிரேமதாசவிற்கு தொடர்ந்தும் இருக்க முடியுமா? ஆனால் அவர் கூறிய விடயம் ஒன்றை காலையில் கேட்டேன். அவர் இவ்வாறு கூறினார். ප්‍රේමදාස මහතාට තවදුරටත් වාඩි වෙලා ඉන්න පුළුවන්. හැබැයි මම අද උදේ ඇහුවා එතුමාගේ කතාවක්. එතුමා මේ විදිහට කියනවා. සජිත් ප්‍රේමදාස වැනි පුද්ගලෙක් ප්‍රේමදාසගේ ඝාතනයට වගකිව යුතු ප්‍රභාකරන්ට මිස්ටර් ප්‍රභාකරන් කියපු ඊට වාරියේ මගේ ප්‍රශ්න කරනවා. මගේ පියාණන් ඝාතනය කරේ වෙන කවුරුත් නෙවෙයි කුටිකස්සවාදී. அந்த குரல் பதிவில் ஒரு சில வசனங்களை காணப்படுகின்றன. அதற்கு பிறகு என்ன கூறுகின்றார் என்று தெரியவில்லை. விடுதலை புலிகளின் தலைவர்கள் தற்போது அரசாங்கத்துடனே இருப்பதாக கூறியிருக்கலாம். අද රාත්‍රී 12 වෙනකොට අපේ සියලු ප්‍රචාරක කටයුතු අවසන් කිරීමට අපේ සියලුම இன்றிரவு 12 மணியுடன் எமது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு சுமார் 12,000 பிரசார நிலையங்களின் பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளோம். தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் தேர்தல் ஆணையாளருக்கும் போலீசாருக்கும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு தெரிவித்துள்ளோம். පොලිසියටත් සම්පූර්ණ සහාය ලබා දෙන්නයි කියලා නිදහස් සාධාරණ සාමකාමී මැතිකරණයක් වෙනුවෙන් මේ රටේ ජනතාවට වෙච්ච ප්‍රධාන වැරද්දක් තියෙනවා. ආණ්ඩුව විදියට මගේ වැරද්ද ප්‍රසිද්ධ කරනවාසේ පිළිගන්නවා. மக்களுக்கு ஏற்பட்ட முக்கிய தவறு ஒன்று உள்ளது. அரசாங்கம் என்ற வகையில் அந்த தவறை நான் உங்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்கின்றேன். அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அனைவரும் அறியும் வகையில் விடுதலை புலிகளுடன் ஒப்பந்தம் கச்சாத்திட்ட நாட்டின் ஐக்கியத்துவத்திற்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்ட மற்றும் பாராளுமன்றத்திற்கு தெரிவிக்காத ஒப்பந்தக்காரர்களின் கச்சாத்திட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமையே நாம் செய்த தவறாகும். அதனை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதேபோன்று 9ஆம் தேதியிலிருந்து 100 நாட்களுக்குள் ராஜதந்திர சேவையில் இருந்து அப்பால் சென்று இந்த தேர்தலில் செயற்பட்ட அனைத்து சர்வதேச சக்திகளையும் வெளிப்படுத்துவோம். නිසකම අපි මේ මැතිවරණට මැදිහත් වෙන රාජතාන්ත්‍රික සීමාවෙන් එළියට ගෙන්න රාජතාන්ත්‍රික මිත්‍රත්වයන් தமிழ் பேசும் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக் கொள்வதற்கான தைரியம் இருக்கின்றதே தவிர ரகசிய உடன்படிக்கைகளை செய்ய வேண்டிய அவசியம் தமிழ் தலைமைகளுக்கு கிடையாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். குறுகிய மனப்பான்மையோடு இந்த விஷயங்கள் அணுகப்படாமல் வெளிப்படைத்தன்மையோடு அந்த விஷயங்கள் நடத்தப்பட வேண்டும். வடக்கிலும் கிழக்கிலும்
இன்று மக்களுடைய ஆணையின் பால் பெறப்பட்ட மாகாண ஆட்சிகள் நடைபெறுகின்றன. இவை பற்றிய வீண் சந்தேகங்களை தெற்கிலே வாழுகிற அப்பாவி நாட்டுப்புற சிங்கள மக்கள் மத்தியில் எழுப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் முறியடிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் காங்கிரசுக்கு இருக்கிற தார்மீக பொறுப்பு அது. எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற நாளிலே இருந்து தமிழ் பேசும் சமூகங்களுக்கு நடத்தப்பட்ட அநியாயங்கள் என்பதை மிக நேர்மையாக பேச்சுவார்த்தை மூலம் நாங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு எங்களால் அதற்குரிய மனத்திடம் தைரியம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக எந்த ரகசிய உடன்படிக்கையும் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறான விஷயங்கள் ரகசிய உடன்படிக்கைகளால் செய்யப்படுகிற விஷயங்கள் அல்ல. அவர்கள் ரகசியமாக மூடுமந்திரமாக எதை செய்ய உத்தேசித்தார்களோ அதற்கு மாற்றமாக நாங்கள் எந்த ரகசிய பேச்சுவார்த்தையிலும் இந்த விஷயங்களை சாதிப்பதற்கு முயற்சிக்கிற தலைமைகள் அல்ல. முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு தான் எல்லா விஷயங்களும் செய்வதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது, துணிவு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். சந்தர்ப்பவாத அரசியல் அதற்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியாளரை மக்கள் முன்னரே தீர்மானித்து விட்டதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியாளரை தமிழ் பேசும் மக்கள் முன்னரே தீர்மானித்து விட்டதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். மக்களின் இந்த மகத்தான தீர்மானம் தொடர்பில் பல தடவைகள் தாம் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் தீர்மானத்துக்கு தான் முன்னுரிமை அளிப்பதாகவும் தமிழ் பேசும் மக்கள் எடுத்த தீர்மானத்தில் அவர்களை உறுதியாக இருக்கும்படியும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண முதலமைச்சரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கிழக்கு மாகாண முதலமைச்சர் நாஜிப் அப்துல் மாஜித் கருத்து வெளியிட்டார். மேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஜனாதிபதியின் வெற்றிக்காக வேண்டி நாங்கள் இப்போதும் எப்போதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதை பொறுக்காத ஒரு சிலர் அவர்கள் கூறுகின்றார்கள், சில தவறான வதந்திகளை கூறித்திருக்கின்றார்கள். நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு செல்ல இருக்கின்றோம், நாங்கள் மாற்றுக் கட்சிக்கு இப்போது போவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் என்றெல்லாம் சில பொய்யான வதந்திகளை கூறி அவர்கள் கூறித்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூலமாகத்தான் இந்த நாட்டின் அபிவிருத்தி பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதே போல அதை மேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக, இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வேண்டி, இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து அதன் மூலமாக இந்த மக்களுக்கு அவர் உதவி புரிந்து வருகின்றார். நல்லாட்சிக்காக எதிர்வரும் 8ஆம் திகதியை ஒவ்வொருவரும் தியாகம் செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் பாரூக் தெரிவிக்கின்றார். கேகாலையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நாங்கள் வணங்குகின்ற தொழுகின்ற மஸ்ஜிதுகளுக்கு எதிராக இந்த நாட்டில் கட்டவிழ்த்து விடப்பட்டன. ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் கண்ணையும் மூடிக்கொண்டிருக்கின்றது, காதை பொத்திக் கொண்டிருக்கின்றது. 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கிலும் கிழக்கிலும் அட்டகாசங்கள் கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கேட்டோம், எங்களுக்கு முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கு சட்டபூர்வமான ஆயுதத்தை தாருங்கள் என்று அன்று நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தோம். வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள முஸ்லீம் இளைஞர்களுக்கு ஆயுதத்தையும் கொடுத்து பயிற்சியையும் கொடுத்து சட்டபூர்வமாக பாதுகாப்பு படைகளாக நியமித்தார்கள். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உயிர்களை பாதுகாத்தோம். ஆனால் துரதிர்ஷ்டம், இந்திய இராணுவம் வடமாகாணத்துக்கு வந்த பிறகு ஆயுதங்கள் திருப்பி எடுக்கப்பட்டது. இப்பொழுது இந்த நாட்டில் அநியாயம் கூடிவிட்டது. மிளகாய் சரக்குகள் இருக்கின்ற கொத்தமல்லிக்கு கூட டெக்ஸ் இருக்கிறது, பெட்ரோலுக்கு 48 ரூபாய் டெக்ஸ் இருக்கின்றது. இதெல்லாம் மேலதிக வரியாக இருக்கின்றது. ஆனால் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சியில் மேலதிக வரிகள் அத்தனையும் நீக்கப்படும். நல்ல ஆட்சியை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தியாகம் செய்ய வேண்டியது எமது கடமை. நீங்கள் நல்ல ஆட்சிக்காக 8ஆம் தேதிய நாளை நீங்கள் தியாகம் செய்யுங்கள். ஒரு நாளை நீங்கள் தியாகம் செய்தால் இது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு செய்கின்ற தியாகம். பகவந்தலாவையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
என்று தலைவர்கள் கூறுவதை விட மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். மக்களுக்கு என்ன வகையான வாழ்க்கை வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டார்கள். 200 வருடமாக அதே லய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கல்வியை கற்பதற்கு ஒழுங்கான பாடசாலைகள் இல்லை. முழு நாட்டிலும் ஆயிரக்கணக்கிலே பாடசாலை பல்கலைக்கழக மாணவர்கள் செல்கின்ற பொழுது எம் பகுதியிலிருந்து 200 மாணவர்கள் கூட அனுப்ப முடியாமல் இருக்கின்றது. எம்முடைய சமூகத்தின் பிரச்சனை நாளாந்தம் கூடிக்கொண்டு செல்கின்றது. இன்று இருக்கின்ற விலைவாசியிலே எம்முடைய மக்கள் 3 நேரம் நிம்மதியாக சாப்பிட முடியாத நிலைமை இருக்கின்றது. பாடசாலைகளுக்கு குழந்தைகளை அனைத்து வசதிகளும் கொடுத்து அனுப்ப முடியாத நிலைமை இருக்கின்றது. இவ்வாறு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ககவத்தியில் மைத்ரிபால சிறிசேனவின் ஆதரவாளர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் பிரதியமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர உள்ளிட்ட 3 பேரை கைது செய்யுமாறு வேல்மருள நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ககவத்தி பகுதியில் கூட்டம் ஒன்றிற்காக அலங்கார வேலைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது நேற்றிரவு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் கூட்டத்திற்கான மேடையில் அலங்கார வேலைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது 3 பேர் காயமடைந்துள்ளதோடு அவர்கள் ரத்தம்புரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சப்ரகம்போ மாகாண சபை உறுப்பினர் நிலந்த ஜெயக்கொடி, ககவத்தி பிரதேச சபை தலைவர் வஜ்ர சில்வா ஆகியோரையும் கைது செய்யுமாறு பெல்மடுல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கட்டுநாயக்க மற்றும் மத்தளை விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சென்ற சில அதிகாரிகள் மீது திருகோணமலையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றிரவு 8 மணியளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை நகரில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் திரையை பார்வையிடச் சென்ற சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாம் அந்த இடத்திற்கு சென்றபோது பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சி நிலைமை உள்ளிட்ட குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனது அலுவலகத்திலிருந்து சுவரொட்டி கருவிகள், இலத்திரனியல் கருவிகளை வெளியே எடுத்து அவற்றை எடுத்துச் செல்வதற்கு முற்பட்டனர். யார் நீங்கள் என கேட்டேன். ஏன் இவற்றை எடுத்துச் செல்கின்றீர்கள் என கேட்டேன். அதன்போது உதவி தேர்தல் ஆணையாளர் என்று கூறினார்கள். அடையாள அட்டை எதனையும் காண்பிக்கவில்லை. இதற்கு முன் அவர்களை நான் கண்டிருக்கவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களை திருகோணமலை நீதவான் டி ஸ்வர்ணராஜா முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். பதுளை எல்ல பகுதியில் தபால் விநியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமானை கைது செய்யுமாறு பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. எல்ல நியூபர்க் தோட்டத்தைச் சேர்ந்த குறித்த தபால் விநியோகத்தரை சந்தேக நபரான ஊவா மாகாண அமைச்சர் நேற்று முன்தினம் தாக்கியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. தாக்குதலுக்கு இலக்கான தபால் விநியோகத்தர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து பிரதேச மக்கள் பசறை பண்டாரவளை பிரதான வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை தாக்குதலுக்கு இலக்கான தபால் விநியோகத்தரால் தாம் தாக்கப்பட்டதாக கூறி மற்றொருவரும் கடந்த சனிக்கிழமை மாலை பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதேவேளை தாக்குதலுக்கு இலக்கான தபால் விநியோகத்தரிடமிருந்து 32 உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் காணாமற் போனதாக தபால் மாதிபர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தார். பண்டாரவளை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உபா மாகாண சபை அமைச்சர் செந்தில் தொண்டமான் கருத்து தெரிவித்தார். கௌரவ அமைச்சர் ஆர்மோ தொண்டமனையா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேக்கு ஆதரவு அளிச்சிருக்காரு. நாங்க உங்களுக்கு முழுமையா ஆதரவு அளிக்கிறோம். நீங்க பதிலுக்கு முழுமையா எங்களுக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளும் முன்னெடுக்கணுங்கிற வாக்குறுதி கொடுத்தப்பறம் தான் நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு 26,000 வீடு மலையத்துல கட்டி கொடுத்திருக்காங்க. இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா நடுவுல திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் 2 பேர் முதல்ல ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே போய் பேசி நாங்க பேசணும், ஜனாதிபதி எல்லாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. ஜனாதிபதி படத்தெல்லாம் போட்டு அவன் படத்தையும் போட்டு ஒட்டியிருக்காங்க. திரும்ப 1 வாரம் கழிச்சு திரும்ப சொல்றேன், நான் மைத்திரிட்ட போய் பேசினேன், அவர் ஒத்துக்கிட்டாருன்னு அவர் படத்தை போட்டு போஸ்டர் ஒட்டிருக்கான். போன அப்ப ஜனாதிபதி ஒத்துக்கிட்டா, அப்ப நீ ஏன் போய் மைத்திரிட்ட பேசுற?
1952 ஆண்டிற்கு பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உட்பட அனைவரும் ஒருமித்து செயற்பட சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புகவந்தலாவையில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் புகவந்தலாவை நகரில் நேற்று நடைபெற்றது. ரணில் விக்ரமசிங்க உட்பட மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தை நான் மாற்றுவதாக கூறினேன். இதனை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் ஜனாதிபதிக்கு நன்றிக்கடன் செலுத்தினாலும் அவர் மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்தவில்லை. எமது இனப்பிரச்சனையை தீர்க்க சிறந்த சந்தர்ப்பம் காணப்பட்டது. வடக்கு மற்றும் கிழக்கு மக்களை தேசிய நீரோட்டத்துக்கு உள்வாங்க சந்தர்ப்பம் காணப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலாக மதவாதத்தை ஏற்படுத்தினார். இறுதியாக சென்று எமது மகாநாயக்க தேருடன் மோதினர். இதனால் தான் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வோம் என்று நான் கூறினேன். அப்போது ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் என்ற வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரை பொது வேட்பாளராக தெரிவு செய்வோம் என்று கூறினேன். 1952 ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒன்றாக இணைந்து செயற்படுகின்றது. இங்கு ஜாத்திக எல்லோருமே காணப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணிக்கும் அழைப்பு விடுப்போம். ஏனைய கட்சிகளும் உள்ளன. அவை அனைத்தும் இங்கு ஒன்றிணையும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதற்காகத்தான் இந்த அர்ப்பணிப்பை நான் செய்தேன். இதேவேளை மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு தெரிவித்து தலவாக்கலை பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட எதிரணியின் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இனிமேல் மலை உச்சிகளிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் அந்த வாழ்க்கைக்கு முடிவு கட்டி சுயமரியாதையுடன் தன்மானத்துடன் நாங்கள் எங்களது சொந்த காணியிலே சொந்த வீட்டிலே வாழப் போகின்ற அந்த எதிர்காலம் என் மனதிலே புதியமாகின்றது. புதிய ஆட்சியிலே மலைய சொந்தங்களுக்கு இந்த வீட்டு பிரச்சனை காணி பிரச்சனை நாங்கள் நிச்சயமாக இது தருவோம் என்று உறுதிப்படைந்திருக்கிறார்கள். நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல, நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, நாங்கள் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல. தன்மானமிக்க சுயமரியாதை மிக்க வாழ்க்கையை நாங்கள் நாட்டிலே வாழ்ந்தே தீருவோம். அந்த அரசாங்கத்திலே நமது மக்களுக்கு உங்களுக்கு ஒழிக்கக்கூடிய அதிகாரம் எங்கள் கடங்களுக்கு வர வேண்டும். இந்த சிங்கள மக்களின் வாக்குகளுடன் தமிழ் மக்களின் வாக்குகளும் ஒன்றாக சேர வேண்டும். சேர்ந்தால்தான் நமது வெற்றி நிச்சயமாக உறுதிப்படும். வெத்தலை போட்டால் உடம்புக்கு கேடு, வெத்தலைக்கு போட்டால் நாட்டுக்கு கேடு. மறந்து விடாதீர்கள். 2010 மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வேலை செய்தோம். அவருடைய அரசாங்கத்திலே 4 வருடமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றோம், பிரதி அமைச்சராக இருந்திருக்கின்றோம். ஆனால் மலையக மக்களுக்கு எதையும் கேட்டு வாங்காத முடியாத நிலைமையிலே கையாளாகாத எம்பியாக தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வகையிலே எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் அங்கு இருக்கவில்லை. இந்த மலையகத்தினுடைய அபிவிருத்தியை நாங்கள் பற்றி பேசும் பொழுது அது அவர் சொல்லுவார், பெரும்பான்மையான ஒரு சங்கத்துக்கு தான் நாங்கள் கொடுக்க முடியும், நீங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இருங்கள் என்று. மாடி வீடு என்பது ஒரு லயத்துக்கு மேல இன்னொரு லயத்தை வைக்கிறது. ஆகவே அந்த மாடி வீடு எங்களுக்கு சரி வராது. அது நாங்கள் உங்களுக்கு மாடி வீடு தான் தருவோம், நீங்கள் நினைத்தால் இருக்கலாம் என்ற மாதிரி தான் அவர் பதில் சொன்னார். தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. கல்வி அமைச்சு மாகாணங்களிலே எங்களுடைய தமிழ் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்து கலாச்சார அமைச்சுகள் 2-3 மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் எங்கே இன்று ஜனாதிபதி தேர்தலிலே மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆதரிப்பதன் மூலமாக இவை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உறுதியாக இருக்கின்றது. அன்ன சின்னத்திற்கு வாக்களித்தால் எங்களுக்கு சோறு கிடைக்கும், வெத்தலைக்கு போட்டா தாறு கிடைக்கும். அதான் உண்மை. ஈழத்தின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான பொன்னம்பல வாணேச்சரம் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மார்கழி மாத திருவாதிரையை இறுதி நாளாக கொண்டு 10 திங்கள் திருவெம்பாவை நோன்பு நோக்கப்படுகின்றது. திருவாதிரையை முன்னிட்டு பொன்னம்பல வாணேச்சரத்தில் நடராஜ பெருமானுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இத்துடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து இன்று அரசியல் விவாத நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.